செய்யமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் அனைவரும் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் பேறு பெற்றவர், உமக்கு நலம் உண்டாகும். அல்லேலுயா. இந்த நாளுக்காக, இந்த வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறிக்கொள்வோம். இன்று மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினம். உலகத்திலே இருக்கிற எல்லா தொழிலாளர்களுக்காகவும் மன்றாடுவோம். பாகுபாடற்ற எல்லோரும் உழைக்க வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டினை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு, ஏற்றத்தாழ்வுகள் அன்றி எல்லா தொழிலும் அவை கடவுளுடைய மாண்புக்காக, கடவுளுடைய மகிமைக்காக செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தோடு அனைவரும் பயணிக்க இந்த திருப்பலியிலே நாம் உரையாற்றுவோம். இன்றைய நாளினுடைய பாதுகாவலராக திரு அவையானவள் புனித யோசேப்பை நமக்கு தந்திருக்கிறார். எனவே புனித யோசேப்பினுடைய பரிந்துரைக்குள்ளே ஒவ்வொரு புனிதர்களையும், ஒவ்வொரு தொழிலாளர்களையும், அவர்களுடைய குடும்பங்களையும் அர்ப்பணித்து நாம் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் என்னும் நெறிமுறையை வகுத்துள்ளீரே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும், நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 26 முதல் அதிகாரம் 2, 3 நிறைவு பெற. கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள்,
பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. மாலையும் காலையும் நிறைவிற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப் பெற்று நிறைவெய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில் தான் ஓய்ந்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 90 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக: ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே, ஊழி ஊழி காலமாயுள்ள இறைவன் நீரே. ஊழி ஊழி காலமாயுள்ள இறைவன் நீரே. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர். மானிடரே, மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமமும் போலவும் உள்ளன. இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். எங்கள் வாழ்நாள்களை கழிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலையும் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். உம்மடியார் மீதும் செயலும் அவர் தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்கச் செய்யும். உமது மாட்சி விளங்கச் செய்யும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவர் போற்றி போற்றி. நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கிறார். இறைவனே நம் மீட்பு. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சனுடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவை எல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கு இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று தொழிலாளர் தினம். உழைக்க வேண்டும் என்ற நியதியை சிரமேல் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய குடும்பத்துக்காகவும் இன்னும் பொது நன்மைக்காகவும் தங்களையே உழைத்து கரைக்கின்ற, நேர்மையான தொழில் செய்து தங்கள் வாழ்வை அர்ப்பணமாக்குகின்ற ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் நல்வாழ்த்துக்களும் இறையாசிரும் உரித்தாகுக. இன்று பிரியமானவர்களே, பணம் திரட்டுவது மனிதனுடைய ஒரு அத்தியாவசிய செயல்பாடாக, ஒரு அத்தியாவசிய தேவையாக மாறிவிட்டது. இந்த மாறிய உலகிலே மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லுவார்கள். இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் ஒருபடி உயர்த்தி சொல்லுவதாக இருந்தால் இந்த உலகம் மாறியே விட்டது. எனவே மாறிக்கொண்டிருக்கின்ற, மாறிவிட்ட இந்த உலகத்திலே உழைப்பின் தன்மையும் உழைக்கின்ற மனிதனுடைய சிந்தனையும் முழுவதுமே மாறிவிட்டது. இன்று உழைப்பு என்பது வருமானத்திற்காகவும் லாப நோக்கத்திற்காகவும் மாத்திரமே நடைபெறுகின்ற ஒரு காலமாக மாறிவிட்டது. அது எந்த தொழிலாக இருந்தால் என்ன? அது கூலி தொழிலாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், கடல் தொழிலாக இருக்கலாம். ஏன் மதிப்புக்குரிய என்று கருதப்படுகின்ற இந்த ப்ரொஃபஷனல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வைத்தியர், இன்ஜினியர், ஆசிரியர் என்ற இவ்வாறான உயர்நிலை வகிக்கக்கூடிய என்று கருதப்படுகின்ற தொழில்களாக இருக்கலாம். எல்லாமே இன்று வருமானத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அமைந்து விட்டன. பிரியமானவர்களே, முன்னொரு காலத்திலே சாதாரணமாக மனிதர்கள் உதவி செய்து உடல் உழைப்பை, உடலால் கஷ்டப்படுவதை அவர்கள் உதவியாக பலருக்கு செய்து வந்த காலம் இருந்தது. கிராமப்புறங்களிலே அவை நிகழ்ந்தன. ஆனால் இன்று நாகரிகம் வளர்ந்ததாலோ என்னவோ இன்று உழைப்புகள் எல்லாம் சாதாரணமான உதவிகளாக கருதப்படுகின்ற, மனித வலுவை செலவழிக்கின்ற, மனித நேரத்தை செலவழிக்கின்ற, உடல் வலுவை செலவழிக்கின்ற இவை எல்லாம் பணத்தை அடிப்படையாக கொண்டு அமைகின்றன. உதவி இன்று பணமாக மாறிவிடுகிறது. உதாரணமாக சொல்லப்போனால், முன்னொரு காலத்திலே ஒரு வீட்டிலே அல்லது கிராமத்திலே ஒரு பொதுவான ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு வீடு சம்பந்தமாக, காணி சம்பந்தமான ஒரு சிறிய உதவியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனிதர்கள் அங்கு சென்று அயலட்டம் அங்கு சென்று அவர்களுக்கு உதவி செய்து வந்த வளமை, பழக்கம் இருந்து வந்தது. ஆனால் இன்று அவையெல்லாம் கூலி வேலையாக, அவையெல்லாம் பணத்தை அடிப்படையாக கொண்டதாக மாறிவிடுகிறது. பிரியமானவர்களே, இன்று திரு அவை தாயானவள் புனித சூசையப்பரை முன்னிலை நிறுத்தி
அவருடைய உழைக்கின்ற திறன் நம்முடைய வாழ்க்கையிலே அமைய வேண்டும் என்று ஆசிக்கிறாள். திருத்தந்தை 12ஆம் பயஸ் இந்த நாளை சூசையப்பருக்கு அவர் அர்ப்பணித்தார். ஏனென்று சொன்னால், ஏன் இதை திரு அவை கொண்டாட வேண்டும் என்று நம்மிடம் கேட்டுக்கொள்ளுகிறது என்றால், உழைப்பிற்கு கிறிஸ்தவ அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. கிறிஸ்டியனைஸ் த ஒர்க், அதை கிறிஸ்தவ மயப்படுத்தவே, உழைப்பை கிறிஸ்தவ மயப்படுத்த. ஏனென்று சொன்னால், இன்று நேர்மையற்ற, உண்மையற்ற, வஞ்சிக்கின்ற தொழில்களே நடைபெறுகிறது. வெறுமனே லாபத்தை ஈட்டுகின்ற தொழில் மாத்திரமே நடைபெறுகிறது. எனவே இவ்வாறான தொழில் நடைபெறுகின்ற இந்த யுகத்திலே நாம் செய்கின்ற தொழில்கள் வெற்றி அளிக்கவும், அவை ஒரு அருமையான பாடல் இருக்கிறது, ஒரு காணிக்கை பாடல். உழைப்பது எங்கள் கரமென்றாலும் உறுதியும்மால் வேண்டுமே. எனவே நாம் செய்கின்ற எல்லா விதமான உழைப்புகளுக்கும் உறுதியை தருபவர், அவற்றை விருத்தி அடைய செய்பவர் கடவுளாகிய ஆண்டவரே. எனவே இந்த தொழிலுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆதியிலே கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து இன்பவனத்தை கொடுத்து பலுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்துங்கள், அதில் உங்கள் ஆட்சிக்கு உட்படுத்துங்கள் என்று சொன்னார், உழைக்கச் சொன்னார். காயின் தவறி விடுகிறான், நீ நெற்றி வியர்வை சிந்தி பாடுபடுவாய் என்கிறார். ஆதாமுக்கும் அதே ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உழைக்க வேண்டும் என்பது ஆதியிலே இருந்தே ஆண்டவனின் விருப்பம். அதனால்தான் புனித பவுலடிகளார் சொல்லுவார், உழைக்காதவன் உண்ணலாகாது. இன்னும் அவர் பெருமையாக சொல்லுவார், நான் யாருடையவும் வருமானத்திலே இருந்து சாப்பிட விரும்பவில்லை, என்னுடைய உணவுக்காக நானே உழைத்து நானே என்னுடைய வாழ்க்கையை உங்களோடு இருந்த காலங்களிலே பார்த்து கொண்டேன் என்று சொல்லுவார். பிரியமானவர்களை, இவ்வாறு உழைப்பு என்பது மிகுந்த ஆழமான அர்த்தத்தை கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் வருமானத்தையே நாங்கள் நோக்காக கொண்டிருக்கிறோம். எல்லா விடயங்களிலும் வருமானத்தையே நாங்கள் ஈட்ட பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனவே நாம் செய்கின்ற தொழில்களிலே, விசேடமாக சில கிராமங்களிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒரு கடையிலே இருந்து மற்ற கடைக்கிடையே இருக்கிற சீனியினுடைய விலை, மரக்கறியினுடைய விலை, இவையெல்லாம் பாரிய அளவு வித்தியாசங்களை கொண்டிருக்கிறது. சில வேளைகளிலே நாம் மரக்கறிகளையோ அல்லது ஏதாவது வாங்குவதற்காக போனால், ஒரு கடையிலே இருக்கின்ற விலையை விட அடுத்த கடையிலே இருக்கிற விலை பிரியமானவர்களே, ₹1-2 வித்தியாசம் இல்லை, சில நேரங்களிலே 100-200 ரூபா வித்தியாசங்களும் இருக்கிறது. உழைப்பு இன்று எப்படி போகிறது என்று சொன்னால், பியோலி வருமானத்தை அடிப்படையாக கொண்டது, முற்றும் முழுதும் வருமானத்தை அடிப்படையாக கொண்டது. இன்று பிஸ்னஸ், வர்த்தக உலகம் மனிதனை வர்த்தகமாக மாற்றிவிட்டது. மனிதனே வர்த்தக பொருளாக மாறிவிட்டான். ஒரு சில வேளைகளிலே சந்தைகளுக்கு போகிற பொழுது மீன் வாங்குவதற்காக மனிதர்கள், சில கஷ்டப்பட்டவர்கள் ஒரு 100, 150, 200 ரூபாய்கள் வைத்திருந்தால் இதுக்கு மீனிலை போன்று கலைத்து விடுகின்ற அளவுக்கு இன்று உலகம் மனிதரை விட காசை பெரிதாக கருதுகிறது. எனவே அவ்வாறான ஒரு யுகத்திலே, 21ஆம் நூற்றாண்டிலே திருத்தந்தை 12ஆம் பயஸ் இதை செய்யுங்கள், இதை கிறிஸ்தவமயப்படுத்துங்கள், உழைப்பை கிறிஸ்தவமயப்படுத்துங்கள் என்று கேட்டதனால் திரு அவை இந்த பெருவிழாவை, இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது, இந்த நினைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் புனித சூசையப்பர் நம்முடைய ஒரு முடலாக, உதாரணமாக மாறுவாராம். எதையும் பேசாமல் தன்னுடைய குடும்பத்தை தானே உழைத்து பார்த்த ஒரு மாபெரும் மனிதராக இருக்கிற இந்த புனித சூசையப்பரனுடைய உண்மையும் நேர்மையும் நிறைந்த தொழில் இன்று நாம் செய்கின்ற எல்லா தொழில்களிலும்,
உழைப்பிலும் புரையோடி கிடக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். நம்மிலே பலர் வருமானத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு செய்கின்ற தொழில்கள். ஒரு மனிதன் என்னுடைய உழைப்பினாலே நல்வாழ்வு பெற வேண்டும், வாழ வேண்டும், பசி தீர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணமே இல்லாத இந்த காலத்திலே உழைப்புகள் எல்லாம் உண்மையாக்கப்பட, நேர்மையாக்கப்பட, இந்த உழைப்பிலே சமத்துவம் பேணப்பட, எல்லா உழைப்பும், இந்த பிரயனி ஒரு பாடல் சொல்லுவார், என்ன தொழில் செய்தால் என்ன, செய்யும் தொழிலே தெய்வம் என்று. அது சாக்கடைக்குள் நின்றால் என்ன, அல்லது சலவை தோய்த்தால் என்ன, மீன் பிடித்தால் என்ன, டாக்டராக இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும் சிலர் நினைப்பது ஏசு ரூமுக்குள்ளே இருந்தால் அதுதான் சிறந்த தொழில் என்றும், வெயிலிலே காய்ந்தால் அது தரங்குறைந்த தொழில் என்றும் நினைக்கிறார்கள். அது அல்ல உழைப்பின் மாண்பு. பிரியமானவர்களே, எந்த தொழில் செய்தால் என்ன, செய்யும் தொழில்தான் தெய்வம் என்பது தமிழ் நமக்கு கற்றுத்தருவது. எனவே நாங்கள் உழைப்பினுடைய மகிமையை உணர்ந்து கொள்ளுவோம். உழைக்கிறவர்களை மதிக்க பழகுவோம். விசேடமாக ஒவ்வொரு நாளும் வெயில் காய்ந்து நம்முடைய வீட்டிற்கு ஏதாவது ஒரு வருமானத்தை கொண்டு வருகிற நம்முடைய பிரெட் வின்னர் என்று சொல்லப்படுகிற வீட்டினுடைய தந்தையையோ, நம்முடைய வருமானத்திற்காக உழைக்கிறவரையோ மதிப்போம். இந்த நல்ல நாளிலே அவரை வாழ்த்துவோம், அவருடைய சேவையை பாராட்டுவோம். இது வெறும் தொழில் அல்ல, குடும்பத்தை காக்கின்ற மாபெரும் பணி, சேவை. அதை சூசையப்பர் செய்து காட்டினார். அந்த நிலைகளை சேவை மனப்பான்மையோடு செய்வதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருள் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆமேன். நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். திரு உடலாம் திரு அவையின் பணியாளர்கள் ஒவ்வொருவரும் மக்கள் அனைவரையும் உம்மிடம் கூட்டி சேர்க்கும் பணியில் ஒன்றிணைந்து பயணிக்கவும், அதில் வரும் சவால்களை உமது துணையுடன் எதிர்த்து நிற்பதற்கு தேவையான வழிநடத்தலை அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் பரம்பொருளே இறைவா, தொழிலாளர்களின் பாதுகாவலராக நீர் எமக்கு தந்த புனித யோசேப்புவின் வாழ்வினை நாங்கள் பின்பற்றி வாழவும், அனைத்து தொழிலாளிகளையும் மதித்து அனைத்து தொழில்களும் உயர்ந்தவை என்று புரிந்து வாழ்வதற்கான மனப்பக்குவத்தை எமக்கு தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பின் தெய்வமே இறைவா, வாழ்வின் ஆதாரமாக நீர் எமக்கு தந்த தொழிலுக்காக உமக்கு நன்றி கூறுகின்ற இந்நாளிலே நாங்கள் செய்கின்ற வேலைகளில் உண்மை உள்ளவர்களாகவும் என்றும் நேர்மையுடன் செயல்படுவதற்கு நீரே உமது தூய ஆவியின் வழிநடத்தலை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்வழிகாட்டும் தெய்வமே இறைவா, உமது கல்வாரி பலியில் தொலைக்காட்சி மூலமும் இணையதளங்கள் வாயிலாகவும் இணைந்திருக்கும் ஒவ்வொரு இறை மக்களும் தமது வாழ்வின் வேண்டுதல்களை பெற்று நலமுடன் வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உழைப்பது எங்கள் கரமென்றாலும் உறுதி உம்மால் வேண்டுமே. ஆண்டவரே, நீரே எங்களுடைய உறுதி, நீரே எங்களுடைய பலன், வல்லமை, வலிமை, நம்பிக்கை. ஒரு தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகிற பொழுது ஒவ்வொரு தொழிலாளர்களையும் அவர்களுடைய சிரமமான பணிகளையும் தருகிறோம். ஆசீர்வதியும். எங்களுடைய குடும்பத்திலே எங்களுக்காக உழைக்கிறவர்கள், நாளாந்தம் உழைத்து தேய்ந்து போயிருக்கிறவர்கள், இவர்களுடைய வாழ்வையும் தருகிறோம். ஆசீர்வதியும். உழைப்பினுடைய மகத்துவத்தை, மாண்பினை ஒவ்வொருவரும் கண்டுகொண்டு கிறிஸ்தவமயமாக்கலில் அடிப்படையிலே நல்ல தொழில் செய்வதற்கு நீர் சாமி தேவையான அருள் வளங்களையும் ஆசிரியையும் பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
பணிந்திடும் நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், உள்ளதை கொடுத்து நல்லதை கேட்கும் நம்மவரின் நேரம், உன்னதர் உறவில் உண்மையும் மென்மையும் இணைக்கின்ற நேரம், உள்ளதை கொடுத்து நல்லதை கேட்கும் நம்மவரின் நேரம், உன்னதர் உறவில் உண்மையும் மென்மையும் இணைக்கின்ற நேரம், இறைவனே என் தலைவனே பலிபொருளாய் உன்னோடு என்னையும் ஏற்றிடும் தேவா, பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பரமனே பலியாக பணிந்திடும் நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அனைத்துக்கும் ஊற்றாகிய இறைவா, புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமது மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாயிருக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவியில் நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்கு வறுமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராவியங்களும் ஒன்று கூடி ஆக்களித்து கொண்டாட அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவளனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுகோளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரும் தொழிலாளர்களின் பாதுகாவலருமான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்விலையில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் புகழ்ந்தேத்தும் பெறமருளுமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விடுதலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் காத்தமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென்.
எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் பெயரால் செய்து தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலுயாம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணகவிருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையறாது பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. என்னும் மலரே மாதரின் மாமணியே, மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாதரின் மாமணியே. அமளியாயுதித்து அலகையை மீதித்து அவனியை காத்த தந்த ஆலயமே, மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாதரின் மாமணியே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.